குட் மார்னிங்க. டியூஸ்டே மார்னிங் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் 4:30 தான். இன்றைக்கி பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கணேஷாவுக்கும் பூஜை முடிச்சுட்டு பிரசாதம் வச்சுருந்தேன். எப்போவுமே பிரசாதம் வைப்பேன். அங்கே குட்டி குட்டி எறும்பெல்லாம் வந்து சாப்பிட்டோம். அங்கே அந்தளவுக்கு தான் பிரசாதம் வைக்க முடியும். அதனால் சின்னதாக ஒரு இலையை எடுத்து வச்சுட்டேன். எனக்கு தெரிஞ்ச சின்ன கோலம் போட்டு பூஜையை முடித்தாச்சு. எப்பயும் டியூஸ்டே இப்படி தான் சிம்பிளாக பூஜை இருக்கும் வீட்டில். ரெகுலராகவே விளக்கு வச்சுடுவேன். டியூஸ்டேனா கொஞ்சம் நான் அன்றைக்கி ஃபாஸ்டிங் இருப்பேன். அதனால் வந்து கொஞ்சம் நல்லாவே பண்ணுவேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. அவ்வளோதாங்க. பசங்களை போய் எழுப்பலான்னு போனேன். 2 பேருமே தூங்கிட்டு இருந்தாங்க. பாப்பா எழவே இல்லை. எழுந்திரிச்சு பார்த்துட்டு சைலண்ட்டாக பார்த்துட்டு இருந்துச்சு. அப்புறம் வெளியே வந்து படுத்துருச்சு திரும்பவும். வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்க்கலாம். இது ராகி மில்லட் தோசைங்க. இது வந்து ப்ரான் சுண்டல். ஆக்சுவலாக இன்றைக்கி ஸ்கூலில் மெனு கொடுத்துருந்தாங்க. சுண்டல் வித் சப்பாத்தி லஞ்சுக்கு அதை தான் பண்ணேன். அதே கிரேவி தான் மார்னிங் டிஃபனுக்கும் யூஸ் பண்ணேன். அப்புறம் ப்ரெட்டு சாண்ட்விச் அதில் வந்து பட்டர் யூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி பண்ணியிருக்கு. ப்ளஸ் அது பசங்களுக்கு சாஸ் பிடிக்கும்னு சொல்லிவிட்டு சாஸ் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. உங்கள் வீட்டில் என்ன ஃபுட்டுன்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள். பாப்பா ஸ்கூல் கிளம்பிடுச்சு. கிளம்பும் போது தான் ஒரு டைம் தண்ணி குடிச்சிட்டு போகும். குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிடுச்சு. அது போகிறதுக்கு முன்னாடி உமா கொடுத்துட்டு தான் போயிடுச்சு. அவ்வளோதாங்க. 2 பேரும் கிளம்பியாச்சு. பசங்களும் ஸ்கூல் கிளப்பியாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்னுடைய க்ளீனிங் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. கிச்சன் க்ளீன் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக இன்றைக்கி நான் ஃபாஸ்டிங். இன்றைக்கி ஃபுல்லாக ஃபுட்டு எடுத்துக்க மாட்டேன். ஈவினிங் 6 o'clock தான் ஃபாஸ்டிங் முடியும். அது வரை நான் தண்ணி மட்டும் தான் எடுத்துப்பேன். எவ்ரி டியூஸ்டே இப்படி தான் இருப்பேன். ஒரு 1.5 years அப்படி தான் இருக்கேன். அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு வேலையும் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லைங்களா. இதையே இப்படியே இருக்க முடியாது. இன்றைக்கி நான் ஒரு ஸ்டிச்சிங் இருக்குங்க. அது ஆர்டர் இருக்குது. அதை நான் இன்றைக்கி நைட் கட்டிங் போட்டேன். பேப்பர் கட்டிங் போட்டுட்டு இப்போ கட்டிங் ஸ்டார்ட் பண்ணணும். வாங்க பார்க்கலாம். அதுதான் இது கிளாத்து. இது வெல்வெட் கிளாத்து. இதில் வந்து காலர் நெக் வைக்க சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் காலர் நெக் முடிச்சுட்டு ப்ரூச் ஒர்க்கும் பண்ணணும். காலர் ப்ளஸ்ஸு ஹேண்டுக்கு. அது ஸ்டிச் பண்ணிவிட்டு கூட பண்ணலாம். நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அப்பப்போ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறாங்க. மேபி வேணான்னு கூட சொல்லலாம். அதனால் நான் ஸ்டிச்சிங்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணிக்கலான்னு டிசைட் பண்ணிட்டேன். ஓகேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நாளைக்கு பார்க்கலாம்.